رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ரமலான் மாதத்தை கடந்து ஷவ்வால் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பிலே நாம் ரமலான் மாதத்திலே நோக்கக்கூடிய பரலான நோன்பை தவிர்த்து கலா நோன்பு நோட்பது சம்பந்தமாகவும் சுன்னத்தான நோன்புகள் சம்பந்தமாகவும் பார்த்தோம். அத்துடன் இன்னும் ஒரு வகை இருக்கிறது, அது கட்டாயமான நோன்பு. அது கஃபாராவாக, அதாவது குற்ற பரிகாரமாக அமையக்கூடியது அல்லது நேர்ச்சைக்கு பதிலாக அமையக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைய தினம் நோன்பு நோட்பது விரும்பத்தகாத தினங்கள், அதே போன்று நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட தினங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்ப்போம். அந்த வகையிலே நோன்பு நோட்பது வெறுக்கப்பட்ட ஒரு நாள் தான் ரஜபு மாதத்திலே நோன்பு நோட்பது. அதாவது ரஜபு மாதத்தை குறிப்பிட்டு நோன்பு நோட்பது இது தடுக்கப்பட்ட வெறுக்கத்தக்க ஒரு விடயமாகும். இது ஐயாமுல் ஜாஹிலியா கால பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. ஜாஹிலியா காலத்திலே இந்த ரஜபு மாதத்தை மாத்திரம் குறிப்பிட்டு மகிமைப்படுத்தி நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுவல்லாமல் ஏனைய மாதங்களிலும் நோன்பு நோக்கிறார்கள், ரஜபு மாதத்திலும் நோன்பு நோக்கிறார்கள் என்றால் அதில் தடை கிடையாது. அதுவல்லாமல் ரஜபு மாதத்தை குறிப்பிட்டு நோன்பு நோட்பது அது ஜாஹிலியா கால பண்பு என்பதால் அது வெறுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், ரஜபு மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய மனிதர்களை கண்டித்து நோன்பு திறக்க வைத்திருக்கிறார்கள். காரணம், அது அந்த மாதத்தை ஜாஹிலியா காலம் போன்று மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நோன்பு நோட்பது ஒரு தடுக்கப்பட்ட விடயமாகும். இது முதலாவது. இரண்டாவதாக, வெள்ளிக்கிழமையை குறிப்பாக்கி நோன்பு நோட்பது. அதாவது வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறந்த நாள், வெள்ளிக்கிழமை என்பது வாரத்தில் தலைநாள் என்று நினைத்து வெள்ளிக்கிழமையை மாத்திரம் குறிப்பிட்டு நோன்பு நோட்பது தடுக்கப்பட்ட விடயமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, லா தஸூமு யௌமல் ஜும்ஆ, நீங்கள் வெள்ளிக்கிழமையிலே நோன்பு நோட்க வேண்டாம். அவ்வாறு நோட்பதாக இருந்தால் இல்ல அன் தஸூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு, வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாக ஒரு நாள் சேர்த்துக் கொள்வது அல்லது வெள்ளிக்கிழமைக்கு பின்னரான ஒரு நாளை சேர்த்துக் கொள்வது. வெள்ளிக்கிழமையை மாத்திரம் தனிமைப்படுத்தி வெள்ளிக்கிழமை என்பதால் பிடிப்பது அது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாகும். அதுவல்லாமல் ஒருவருக்கு ஓய்வு நேரம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை தான் என்றால் அவ்வாறு நோன்பு பிடிப்பதில் தடை ஏதும் இல்லை. அல்லது உதாரணமாக இந்த ஷவ்வால் மாதத்திலே நோன்பு நோட்பது 6 நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது, எனக்கு வெள்ளிக்கிழமை தான் முடியும் என்று வெள்ளிக்கிழமையிலே மாத்திரம் நோன்பு நோட்பது அதே தடை அல்ல. தடை எதுவென்றால், வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள், வெள்ளிக்கிழமை என்பது தலைமை நாள் என்று அதனை குறிப்பாக்கி பிடிப்பதுதான் தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. மூன்றாவது, சனிக்கிழமையை மாத்திரம் தனிமைப்படுத்தி நோன்பு பிடிப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த சனிக்கிழமையிலே ஃபர்லான கடமையான நோன்பை தவிர வேறு எந்த நோன்பையும் தனிமைப்படுத்தி பிடிக்க வேண்டாம். அதாவது சனிக்கிழமை ஒரு சிறப்பான நாள் என்று, உதாரணமாக அந்த நாளை யூதர்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த நாளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சனிக்கிழமை நோன்பு பிடிப்பது அது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு போய் சென்ற போது அவர்கள் நோன்பாளியாக இருந்தார்கள். அவரிடத்திலே கேட்கின்றார்கள், அசும்தி அம்ஸ், நீ நேற்று நோன்பு நோட்டாயா என்று கேட்டார்கள். மனைவி அவர்கள் இல்லை என்றார்கள். நாளைக்கு நோன்பு நோட்பீரா என்று கேட்டார்கள். அதற்கும் இல்லை என்றார்கள். எனவே நோன்பை விட்டு விடுங்கள் என்று நபி அவர்கள் மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏவிய செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். எனவே அந்த யூதர்கள் மகிமைப்படுத்தி அந்த நாளை குறிப்பிட்டு பிடிப்பது என்பதுதான் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது.
அதுவல்லாமல் வேறு உதாரணமா வெள்ளிக்கிழமையுடன் சேர்த்து சனிக்கிழமை அல்லது சனிக்கிழமையுடன் சேர்த்து ஞாயிற்றுக்கிழமை போன்று சேர்த்து குடிப்பதில் தவறு ஏதும் கிடையாது. நான்காவது, சந்தேகத்துக்குரிய நாளிலே நோன்பு நோட்பது. உதாரணமாக ஷாபானுடைய ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷாபானுடைய 30வது நாள், அது 30வது நாளா அல்லது ரமலானுடைய முதலாவது நாளா என்ற சந்தேகம், யௌமு ஷக், அந்த நாளிலே நோன்பு நோட்பது ஹராமாக இருக்கிறது. அதாவது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, யார் இந்த சந்தேகத்துக்குரிய அந்த ஷாபானுடைய 30வது நாளிலே நோன்பு நோக்கிறாரோ ஃபகத் அஸா அபுல் காசிம், அபுல் காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதே போன்று வேறொரு ஹதீஸ்ல வருகின்ற போது, ரமலான் மாதத்துக்கு முன்னதாக ஒரு நாள் அல்லது 2 நாள் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே நோன்பு நோக்க வேண்டாம் என்று கூறியது அந்த சந்தேகத்துக்குரிய நாளிலே இவர் நோன்பு நோற்றவராக ஆகிவிடக் கூடாது என்பதை கவனத்தில் கொண்டுதான் நபி அவர்கள் அவ்வாறு கூறினார்கள். அதுவல்லாமல் ஒருவர் கலா நோன்பை பிடிக்கிறார், அவருக்கு இருப்பதே இன்னும் 2 நாட்கள் தான், 2 நோன்புகள் கலாவாக இருக்கிறது. அவர் அந்த 29வது நாள் 30வது நாள் ஷாபானாக இருந்தால் அந்த நாட்களில் பிடிப்பதில் தப்பேதும் கிடையாது. அது கட்டாயமான நோன்பு என்பதால் அவைகளை நோக்கலாம். அதுவல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை அந்த சந்தேகத்துக்குரிய நாட்களில் நோன்பு நோட்பது ஹராமாக இருக்கிறது. அதே போன்று பெருநாள் தினம், ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்திலும், அதே போன்று ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜ் பெருநாள் தினத்திலும் நோன்பு நோட்பதை நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யௌமுன் நஹர் அறுக்கக்கூடிய அந்த ஈதுல் அல்ஹா தினத்திலும், ஈதுல் ஃபித்ர் நோன்பை திறக்கக்கூடிய அந்த தினத்திலும் நோன்பு நோட்பதை தடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அபூ சயீத் அல் குதரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நாம் பார்க்கலாம். அதே போன்று இந்த 2 நாட்களை பற்றி கூறுகின்ற போது, இந்த 2 நாட்களும் சந்தேகத்துக்குரிய நாட்கள், சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாட்கள். எனவே அந்த நாட்களிலே உண்டு குடித்து மகிழ வேண்டிய நாட்கள். எனவே இந்த நாட்களிலே நோன்பு நோக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார். எனவே 2 பெருநாள் தினத்தில் நோன்பு நோட்பது ஹராமாகும். 6வதாக ஐயாமுத் தஷ்ரீக், துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய பெருநாள் தினத்தை அடுத்ததாக வரக்கூடிய 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், இந்த 3 நாட்களும் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டதா. நபி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நாட்களை பற்றி கூறுகின்ற போது, ஐயாமு அக்லின் வஷுருபின் வதிக்ரின் லில்லாஹி தஆலா, இந்த 3 நாட்கள் பெருநாள் தினம், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் உண்பது, குடிப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது போன்றவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய நாட்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே அந்த ஐயாம தஷ்ரீக் நாட்களில் நோன்பு நோட்பதும் வெறுக்கத்தக்க தடுக்கப்பட்ட நாட்களாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸிலே அரஃபாவுடைய தினம், பெருநாள் தினம், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், 5 நாட்கள், அதாவது துல்ஹஜ் 9, 10, 11, 12, 13, இந்த 5 நாட்களும் இது முஸ்லிம்களுடைய பெருநாள் தினங்கள். எனவே இது உண்டு குடித்து மகிழ வேண்டிய நாட்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அரபாவுடைய தினத்தை பொறுத்தவரையிலே ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பது அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. ஹாஜிமார்களுக்கு இந்த நாட்களிலே நோன்பு நோட்பது அனுமதி கிடையாது. ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் கூட பெருநாள் தினம், அதனை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், 4 நாட்களும் நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் கிரான் முறையிலே அல்லது தமத்து முறையிலே, அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடிய முறையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றினால், அல்லது முதலாவது உம்ராவை நிறைவேற்றி விட்டு 2வது ஹஜ்ஜை நிறைவேற்றினால், இவர்களுக்கு நாம் காரின் முத்தமத்தி என்று கூறுவோம். இவர்கள் குர்பான் கொடுப்பது கடமையாகும். அதாவது அந்த தமத்து முறையிலே கிரான் முறையிலே செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவது கடமையாகும். எனவே இந்த அறுத்து பலியிடுவதற்கு வசதி இல்லாதவர்கள், அதற்குரிய வசதி வாய்ப்பை இழந்தவர்கள் 10 நோன்புகளை நோக்க வேண்டும். இவர்கள் 3 நோன்பை ஹஜ்ஜுடைய காலத்திலே நோக்க வேண்டும். எனவே அவ்வாறு அந்த அறுத்து பலியிடக்கூடியதை இழந்தவர்கள் இந்த 3 நாட்களிலும் அவர்கள் மாத்திரம் நோன்பு நோட்பதற்கு விதிவிலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மாத்திரம் அந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்களில் கூட
அவர்களுக்கு நோன்பு நோக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பாத இஸ்லாமிய சகோதரர்களே, ரஜபு மாதத்தை குறிப்பாக்கி நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் என்று அதனை தனிமைப்படுத்தி நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டது. சனிக்கிழமை சிறப்பான நாள், யூதர்களுடைய சிறந்த நாள் என்று தனிமைப்படுத்தி நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டது. அதே போன்று ஷாபானுடைய 30வது நாள், சந்தேகத்துக்குரிய நாள், நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டது. அதே போன்று பெருநாள் தினங்கள், ஈதுல் பித்ர், ஈதுல் அல்ஹா, இந்த 2 பெருநாள் தினங்களும் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டது. அதே போன்று துல்ஹஜ் மாதம் பெருநாள் தினத்தை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக், துல்ஹஜ் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், இந்த நாட்களிலும் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. யார் விதிவிலக்கு அளிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த சுன்னத்தான நோன்புகளை நாம் நோட்பது போன்று தடுக்கப்பட்ட நோன்புகளை தவிர்த்து கொள்வதோடு, நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்திலே அந்த ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்புகளை இதுவரைக்கும் நோட்காதவர்கள் இருந்தால் இந்த எஞ்சிய நாட்களை அதனை நோட்பதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே யார் இந்த ரமலான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை நோட்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுக்க நோன்பு நோற்றதை போன்றாவார் என்ற நபி அவர்களுடைய ஹதீஸுக்கு ஒப்ப. எனவே அந்த நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே கஃபாரா, அதாவது குற்ற பரிகாரத்துக்காக நிறைவேற்றக்கூடிய நோன்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.